गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासाकुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி மாதம் 8ஆம் தேதி 2017. துர்முகி நாம சம்வத்சரம் தட்சிணாயனம் ஹேமந்த ருத்து தனுர்மாசம் மார்கழி மாதம் சுக்லபக்ஷம் வைகுண்ட ஏகாதசிங்கிற ரொம்ப வசத்தியான ஏகாதசி திதி இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம். இப்போ ஏற்பட்ட வசத்தியான இன்னைக்கு முக்கியமாக இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசிங்கிறதுனால எனக்கு என்ன தோணித்துன்னா, ஸ்ரீமத் பாகவதத்தில் 12ஆம் ஸ்கந்தத்தில் 12வது அத்தியாயத்தில் ஸ்ரீ சூத்தர் புராணத்திலலாம் சொல்லிட்டு இருக்காள். நைமிஷாரண்யத்தில் எல்லா ரிஷிகளுக்கும் முன்னாடி அவர் இந்த 12 ஸ்கந்தங்கள்லேயும் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சுருக்கமாக 68 ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தில் 12வது ஸ்கந்தம் 12வது அத்தியாயத்தில்
பாகவத சங்கேப பாகவதம்ங்கிறதாக பாகவதத்தினுடைய சுருக்கத்தை எடுத்து சொல்லியிருக்காள். அது ரொம்ப விசேஷம். ஏகாதசி ஒவ்வொரு ஏகாதசிலையுமே படிக்கணும்னு சொல்லியிருக்கு பலஸ்ருதியில். ஏகாதசி இல்லாட்டால் துவாதசி, இந்த 2 நாளில் ஒரு நாளைக்கு இதை முழுக்க கேட்கணும்னு சொல்லியிருக்கு. யாரெல்லாம் இந்த இன்றைக்கி கிளாஸில் சேர்ந்துக்க முடியலையோ அவள்லாம் நாளைக்கு துவாதசி அன்றைக்கும் கேட்கலாம் இதை. அப்பேற்பட்ட வசத்தியான இந்த 12வது ஸ்கந்தம் 12வது அத்தியாயத்தை இந்த வைகுண்ட ஏகாதசி இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்ததுனால அதை இன்றைக்கி அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே துவாதசஸ்கந்தே துவாதசோத்தியாயः. சூத உவாச்ச. இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கம் என்னங்கிறத ஒரு ஸ்லோகத்தில் ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் சொல்லியிருக்காள். துவாதசே து புராணோக்த சர்வார்த்தானுக்ரமக்ருதः பிரதமஸ்கந்தமாரப்ய பிராதான்யேன சமாசதः. இந்த 12வது அத்தியாயத்தில் 1வது ஸ்கந்தத்திலேருந்து தொடங்கி 12 ஸ்கந்தங்கள்லேயும் சொல்லப்பட்ட விஷயங்கள் பூராத்தையும் சூதர் சௌனகாதி ரிஷிகளுக்கு நைமிஷாரண்யத்தில் பாகவதம் சொல்லிட்டு வந்தவர். இந்த புராணத்தினுடைய எல்லா அர்த்தத்தையும் சுருக்கமாக சொல்லியிருக்காள். இந்த 68 ஸ்லோகத்தில் 68 ஸ்லோகங்கள்லேன்னு சொல்லி ஒரு ஸ்லோகத்தில் சொன்னால் அத்தியாய சம்மரியை. ஸ்ரீ ஹரையே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே துவாதசஸ்கந்தே துவாதசோத்தியாயः. சூத உவாச்ச. நமோ தர்மாய மஹதே நம கிருஷ்ணாய வேதசே பிராமணேபியோ நமஸ்கிருத்ய தர்மான் வக்ஷ்யே சனாதனான். சூதர் சொல்கிறாள். சூதர் இங்கப்பட்டவர் யாருன்னா ரௌமஹர்ஷணின்ட்டு ரோமஹர்ஷனோடைய பிள்ளை. அப்பாவான ரோமஹர்ஷனால் அவர் அனுகிரகம் பண்ணப்பட்டவர். அவர் இந்த பாகவதத்தை கேட்டிருக்காள். எங்கேன்னா இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை சாக்ஷாத் நாரதர் வியாசாச்சாரியாளுக்கு உபதேசம் பண்ணி சதுஸ்லோகி பாகவதமாக வியாசாச்சாரியால் அவருடைய குமாரனான சுகாச்சாரியாளுக்கு உபதேசம் பண்ணி சுகாச்சாரியால் பிராயோபவேசனாக கங்கா தீரத்தில் இருந்திருக்கப்பட்ட பரீட்சித்துக்கு அவன் மரணத்தை எதிர்பார்த்துருந்து உட்கார்ந்துருக்கிற சமயத்தில் 7 நாளில் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை எடுத்து அவனுக்கு விரிவாக சொன்னாள். அவர் சொல்கிற சமயத்தில் அங்கே தேவ ரிஷிகள், பிரம்ம ரிஷிகள், ராஜ ரிஷிகள் எல்லாரும் வந்திருந்தாள். கோட்டிக்கணக்கான ரிஷிகள். அந்த சமயம் ரோமஹர்ஷினியும் வந்திருந்து கேட்டிருந்தாள். அதை ஒரு சமயம் நைமிஷாரண்யத்தில் சத்திரயாகம் நடந்தது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு. அப்பொழுது நைமிஷாரண்யத்தில் சௌனகாதி ரிஷிகளுக்கு அவள்லாம் கீழே உட்கார்ந்துருக்காள். மேலே ஆசனத்தில் உட்கார்ந்துட்டு சூதர் அவர்களுக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை சொன்னாள். அதனுடைய சுருக்கத்தை கடைசியில் 12வது ஸ்கந்தத்தில் 12வது அத்தியாயத்தில் சொல்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஹரையே நமஹ. சூத உவாச்ச. நமோ தர்மாய மஹதே நம கிருஷ்ணாய வேதசே பிராமணேபியோ நமஸ்கிருத்ய தர்மான் வக்ஷ்யே சனாதனான். மகத்தான நாள் தர்மாய மகத்தே நாள், மகத்தே தர்மாய நாள். தர்மங்களுக்குள்ளேயே சக்தியான தர்மம் என்னென்னா பகவான் ஹரிகிட்ட பக்தி பண்ணுறதற்கே அதுதான் வசத்தி. அதை நான் அடுத்து சொல்ல போகிறேங்கிறாள். நமோ தர்மாய மகதே மகதே தர்மாய நமஹா. பகவான் விஷ்ணு, கிருஷ்ணன், ஹரி இவர்களிடம் பக்தி பண்ணுறதற்கே அதுதான் வசத்தியான தர்மம். அந்த தர்மத்துக்கு நமஸ்காரம் நாள். நமஸ்காரம் பண்ணி இப்படி சொல்கிறாள். நம கிருஷ்ணாய வேதசே. வேதசே கிருஷ்ணாய. சர்வ ஜெகத்துக்கும் சிரஷ்டாவான எல்லா ஜெகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ண அந்த கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் நாள். பிராமணேபியோ நமஸ்கிருத்திய. இங்கே குழுமி இருக்கும் உயர்ந்த பிராமணர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப அனாதியான தர்மங்களில் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாகவதத்தில், அதை சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கன்னாள். தர்மான் வக்ஷ்யே சனாதனான் ஏதத்வக் கதிதம் விப்ராஹ விஷ்ணோச்சரிதமத்புதம் பவத்பிஹி யதகம் பிருஷ்டா நராணாம் புருஷோச்சிதம். நீங்கள்லாம் என்னை முதல்ல கேட்டேன், இந்த விஷ்ணு சரித்திரம் என்னது,
எல்லா புருஷர்களுக்கும் உச்சிதமான தர்மம் என்ன, அது என்னன்னு கேட்ட பொழுது நான் உங்களுக்கு அந்த பகவானுடைய சரித்திரத்தை எடுத்து சொன்னேன், பாகவதத்தை எடுத்து சொன்னேன், நீங்கள் கேட்டேள்னு சொன்னாள். அத்திர சங்கீர்த்தித சாக்ஷாத் சர்வ பாபஹரோ ஹரிஹி நாராயணோ ஹிருஷிகேஷோ பகவான் சாத்வதாம் பதிஹி. இந்த பாகவதங்கிற புராணத்தை எடுத்து உங்களுக்கு சொன்னேன். இந்த பாகவதத்தில் என்ன இருக்குன்னா, எல்லா பாப்பங்களையும் போக்குற சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் ஹரி, ரிஷிகேஷன்னு சொல்லப்பட்ட எல்லா சத்வ குணங்களையும் பூர்ணமாக வச்சிருக்கப்பட்ட சத்வகுண சம்பன்னனான அந்த பகவான் நாராயணனுடைய கதைகள் இதில் சொல்லியிருக்கு. அவனுடைய குணங்களை பற்றி சொல்லியிருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னால், அத்திர பிரம்ம பரம் குக்கியம் ஜகத பிரபவாப்யயம் ஞானம் ச ததுபாக்கியானம் புரோக்தம் விஜான சம்யுதம். இந்த பாகவத்தில் எல்லா ஜகத்தினுடைய உற்பத்தி, அதனுடைய பிரளயம், இதுக்கெல்லாம் காரணமாக ரொம்ப குக்கியமாக, அதாவது ஒருத்தரும் புரிஞ்சிக்க முடியாதபடி இருக்குது, நிர்குணமாகவும் பரபிரம்மமாகவும் இருக்கப்பட்ட ஞானஸ்வரூபியான பகவான் இருக்காரே, அந்த ஞானத்துக்கு என்ன சாதனமோ அது சொல்லப்பட்டிருக்கு இந்த பாகவதத்தில். விஞ்ஞானத்துலேருந்து ஆரம்பித்து அபரோக்ஷ ஞான பர்யந்தமான பூர்ணமான ஞானத்துக்கு அதை அடையக்கூடிய சாதனத்தை சொல்லியிருக்கு. பக்தி சாதனம்ங்கிறது அது சொல்லியிருக்குன்னாள் இந்த பாகவதத்துக்குள்ளே. ஞானம் ச ததுபாக்கியானம் புரோக்தம் விஜான சம்யுதம் பக்தியோகா சமாக்கியாதோ வைராக்கியம் ச ததாஸ்ரயம் பாரீக்ஷிதம் உபாக்கியானம் நாரதாக்கியானமேவ ச. ஞானத்தை அடைவதற்கு எது வழின்னா பக்தி. அந்த பக்தி யோகத்தை பற்றி நல்லா விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு. பக்தி யோகத்தினால எப்படி வைராக்கியம் ஏற்படுங்கிறதையும் சொல்லியிருக்கு. பரீட்சித்துங்கப்பட்ட மகாராஜா பிராயோபவேசனாக கங்கா தீரத்தில் உட்கார்ந்து கதை கேட்டானே பாகவதத்தை, அவனுடைய ஜென்மா, அவனுடைய வாழ்க்கையெல்லாம் பற்றி சொல்லியிருக்கு. யார் இந்த பாகவதத்தை வியாசாச்சாரியர்களுக்கு உபதேசம் பண்ணாலும் இந்த நாரதனுடைய பூர்வ விற்த்தாந்தங்கள், அவருடைய கதையெல்லாம் சொல்லியிருக்கு இந்த பாகவதத்தில். பிராமண சாபத்தினால ராஜரிஷியான பரீட்சித்து பிராயோபவேசம் பண்ணி பிராமணோத்தமரான சுகாச்சாரியாள் மூலமாக இவா ரெண்டு பேருக்கும் என்ன சம்வாதம் நடந்ததோ அதெல்லாம் முதல் ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னாள். பிராயோபவேஷோ ராஜர்ஷேஹே விப்ரசாபாத் பரீட்சிதா சுகஸ்ய பிரம்மர்ஷவஸ்ய சம்வாதஸ்ச பரீட்சிதா. இதெல்லாம் முதல் அத்தியாயத்தில் முதல் ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னாள். அடுத்தாப்பில் ரெண்டாவது ஸ்கந்தத்தில் என்ன சொல்லியிருக்காள்? யோகதாரண யோத்கிராந்தி சம்வாதோ நாரதாஜயோ அவதாரானுகீதஞ்ச சர்கா பிராதானிகோக்ரதா. ரெண்டாவது ஸ்கந்தத்தில் யோகாபியாசம் பண்ணி அதன் மூலமாக அர்ச்சிராதி மார்க்க பிராப்தி எப்படி அடையிறது அதெல்லாம் சொல்லியிருக்காள். நாரதர் பிரம்மா இவாளுடைய சம்வாதம், அவளுடைய அவதார கதைகள் தான் சொல்லியிருக்கு. விராட் புருஷனுடைய சிருஷ்டி சர்க்கம்ங்கிறது இதெல்லாம் ரெண்டாவது ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னாள். விதுரோத்தவ சம்வாதா க்ஷத்ரு மைத்ரேயோஸ்ததா புராண சம்ஹிதா பிரஷ்னோ மகாபுருஷ சம்ஸ்திதி. விதுரருக்கும் உத்தவருக்கும் நடந்த சம்வாதம், அதன் பிறகு மைத்ரேயர் விதுரர் இவாளுக்கு ரெண்டு பேருக்கும் நடந்த சம்வாதங்கள், புராண சம்ஹிதை இருக்கே இந்த பாகவத சம்ஹிதை, அதில் கேட்கப்பட்ட பிரஷ்னங்கள், பிரளயம்ங்கிறது எப்படி, அதில் மகாபுருஷனான அவளுடைய நிலைமை என்ன, பிரகிருத்தியினுடைய குணங்கள்லாம் எப்படி மாறி மாறி ஏற்பட்டதுனால சிருஷ்டி எப்படி ஏற்படுறதுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காள். அதில் மகத்து, அகங்காரம், பஞ்ச தன்மாத்திரைகள், இந்த 7 பதார்த்தங்கள் இருக்கே, இதனால் விராட் புருஷன் மூலமாக இந்த பிரம்மாண்ட உற்பத்தி, ஸ்தூல சூக்ஷ்மமான காலத்தினுடைய சுரூபம், பிரம்மதேவனுடைய உற்பத்தி, சமுத்திரத்திலேருந்து பூமியை வெளியில் கொண்டு வரத்துக்காக முயற்சி பண்ணபோது ஹிரண்யாக்ஷனுடைய வதம், இதெல்லாம் சொல்லியிருக்காள் இந்த பாகவதத்தில். என்னாள்? விதுரோத்தவ சம்வாதா க்ஷத்ரு மைத்ரேயோஸ்ததா புராண சம்ஹிதா பிரஷ்னோ
महापुरुषसंस्थितिः ततः प्राकृतिकः सर्गः सप्त वैकृतिकाश्च ये ततो ब्रह्माण्डसम्भूतिः वैराजः पुरुषो यतः कालस्य स्थूलसूक्ष्मस्य गतिः पद्मसमुद्भवः भुव उद्धरणेम्भोदेः हिरण्याक्षवधो यथा ऊर्ध्व तिर्यग् अवाक्सर्गो रुद्रसर्गस्तथैव च अर्धनारी नरस्याथ यतस्वायम्भुवो मनु. தேவதைகளுடைய சிருஷ்டி, பசுக்கள் மிருகங்களுடைய சிருஷ்டி சர்க்கம், மனிதர்களுடைய சிருஷ்டி அவள்லாம் எப்படி உண்டானாள், ருத்ரன் முதலானவாளுடைய சிருஷ்டி சர்க்கம், எங்கேருந்து சுவாயம்புவ மனு உண்டானாருங்கிறது, எப்படி பாதி புமானாகவும் பாதி ஸ்திரீயாகவும் இருந்த சிருஷ்டியிலேருந்து சுவாயம்புவ மனுன்னு முதல் மனு உண்டானாள். அதன் பிறகு ஸ்திரீகளுக்கெல்லாம் ஆதியாக இருக்கப்பட்ட ஸ்திரீயான சதரூபா தேவி எப்படி பிறந்தாள், அந்த சதரூபைக்கும் சுவாயம்புவ மனுக்கும் பிறந்த குழந்தைகள், இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்காள் நாள். சதரூபாச்சயா ஸ்திரீனாம் ஆத்யா பிரகிருதிருத்தமா சந்தானோ தர்ம பத்னீனாம் கர்தமஸ்ய பிரஜாபதேஹே. அந்த சதரூபைக்கும் சுவாயம்புவ மனுக்கும் குழந்தை பிறந்தாள். 3 பெண்கள் 2 ஆண் குழந்தைகள். அதில் ஒரு குழந்தைய தர்மபத்னியாக கர்தமர் கல்யாணம் பண்ணிட்டாள்னு சொன்னாள். அந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கு 2வது ஸ்கந்தத்தில். சந்தானோ தர்மபத்னீனாம் கர்தமஸ்ய பிரஜாபதேஹே அவதாரோ பகவதः கபிலஸ்ய மகாத்மனः தேவஹூத்யாச்ச சம்வாதः கபிலேன ச தீமதா. கர்தமருக்கும் தேவஹூதிக்கும் பிறந்த குழந்தை கபிலர். பகவான் கபிலராக அவதாரம் பண்ணாள். அப்போ இந்த கபிலர் அம்மாவோட கூட தேவஹூதிக்கு சம்வாதம் நடந்ததெல்லாம் 2வது ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னாள். பிறகு 3வது ஸ்கந்தத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னாள். நவ பிரம்ம சமுத்பத்திஹி தக்ஷயஜ்ஞ விநாசனம் த்ருவஸ்ய சரிதம் பశ్చాத் பிருதோஹோ பிராச்சீன பர்ஹிஷா. 3வது ஸ்கந்தத்தில் 9 பிராமணனுடைய சந்தானமாக மரீச்சியாதி மகர்ஷிகள் தோன்னத்தை சொன்னாள். பிறகு தக்ஷ பிரஜாபதியினுடைய யாகம் அது எப்படி நாசமாக போச்சு, எப்படி ருத்ரன் ருத்ர கணங்களை அனுப்பிச்சு அந்த தக்ஷ பிரஜாபதி பண்ண யாகத்தை நசிக்கு செய்தாளுங்கிறது அந்த கதையெல்லாம் சொன்னாள். துருவ சரித்திரம், பிருத்துவனுடைய சரித்திரம், பிராச்சீன பர்கிஷனுடைய சரித்திரம், இதெல்லாம் 4வது ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றாள். நாரதஸ்ய ச சம்வாதः ததः பிரயவ்ரதம் த்விஜாः நாபேः ததோனுசரிதம் ரிஷபஸ்ய பரதஸ்ய ச ததோ த்வீபசமுத்ராதி வர்ஷநத்யுபவர்ணனம் ஜோதிஷ்சக்ரஸ்ய சம்ஸ்தானம் பாதாள நரகஸ்திதிஹி. பிறகு 5வது ஸ்கந்தத்தில் நாரதனுடைய சம்வாதம், பிரியவிரத சரித்திரம், நாபியினுடைய சரித்திரம், ரிஷபதேவருடைய சரித்திரம், பரதனுடைய உபாக்கியானம், ஜலபரத உபாக்கியானம். அதன் பிறகு ஸ்தூலமாக பகவத் ரூபத்தை வர்ணிக்கணுங்கிறதுக்காக துவீபங்கள், சமுத்திரங்கள், மலைகள், வருஷங்கள், நதிகள் இவைகளுடைய வர்ணனை, ஜோதிஷ் சக்கரம் ஆகாசத்தில் இருக்கப்பட்ட ஜோதிஷ் சக்கர வர்ணனை, பாதாளங்களுடைய வர்ணனை, அதனுடைய அமைப்புகள், நரக்கங்களுடைய வர்ணனை, மகா பாபிகள்லாம் எந்தெந்த மாதிரியான நரக்கங்களில் போய் ஹிம்சிக்கப்படுத்தப்படுகிறார்கள்ன்றதெல்லாம் வர்ணித்தாள். இதெல்லாம் சொல்லி 5வது ஸ்கந்தத்தை சொல்லி முடித்தாள்னு சொன்னாள். ஜோதிஷ்சக்ரஸ்ய சம்ஸ்தானம் பாதாள நரகஸ்திதிஹி தக்ஷஜன்ம பிரச்சேதோப்யः தத்புத்ரீணாஞ்ச சந்ததிஹி யதோ தேவாசுரநராः திர்யம் நககாதயः. அடுத்தாப்புல 6வது ஸ்கந்தத்தில் பிரச்சேதசுடைய விஸ்தாரமாக அதை கதைகளை சொன்னாள். அப்புறம் தக்ஷ பிரஜாபதியினுடைய உற்பத்தியை சொன்னாள். தேவர்கள், அசுரர்கள், மனுஷாள், பசு முதலிய திரியக்குகள், விரக்ஷங்கள், பறவைகள் இவைகள்லாம் எப்படி உண்டாச்சு, அதுக்காக இந்த தக்ஷ கன்னிகைகள் அவளுடைய சந்ததி, இதெல்லாம் 6வது ஸ்கந்தத்தில் சொன்னால். அதில் தான் அஜாமிள வாக்கியானத்தையும் எடுத்து சொல்லியிருக்காள் ஆரம்பத்தில்.
ஆறாவது ஸ்கந்தத்தை பற்றி சுருக்கத்தை சொன்னால், त्वाष्ट्रस्य जन्मनिधनं पुत्रयोश्च दिते द्विजाः दैत्येश्वरस्य चरितं प्रह्लादस्य महात्मनः. அடுத்தாப்புல துவாஷ்டிரஸ்ய சரித்தம், துவஷ்டா அவனுடைய சரித்திரம், மன்வந்தரானுகதனம் கஜேந்திரஸ்ய விமோக்ஷணம் மன்வந்தராவதாராश्च விஷ்ணோः ஹயசிராதயः கௌர்மம் மாத்ஸ்யம் நாரசிம்மம் வாமனம் ச ஜகத்பதேः க்ஷீரோதமதனம் தத்வத் அமிர்தார்த்தே திவௌகசாம். ஏழாவது ஸ்கந்தத்தில் விருத்ராசுரனுடைய உற்பத்தி, அவனுடைய மரணம், திதி என்பவளுக்கு 2 புத்திராள் உற்பத்தி, அதோடு கூட மகாத்மாவான அசுரேஸ்வரனான பிரஹ்லாதனுடைய சரித்திரம் ஏழாவது ஸ்கந்தத்தில் சொல்லியிருக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், 8வது ஸ்கந்தத்தில் மன்வந்தரானு சரித்திரம், கஜேந்திர மோக்ஷணம், பகவானுடைய ஹயக்ரீவன் முதலான மன்வந்தர அவதாரங்கள், ஜெகத்பதியான பகவானுடைய கூர்மாவதாரம், மத்ஸ்யாவதாரம், நரசிம்மாவதாரம், வாமனாவதாரம் இவைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு 8வது ஸ்கந்தத்தில். தேவர்களுக்காக அமிர்தம் கிடைக்கணுங்கிறதுக்காக பார்க்கடலை அமிர்த மதனம் பண்ணி தயிர் கடையிற மாதிரி கடைஞ்ச வைபவத்தெல்லாம் 8வது ஸ்கந்தத்தில் சொல்லியிருக்காள். கௌர்மம் மாத்ஸ்யம் நாரசிம்மம் வாமனம் ச ஜகத்பதேः க்ஷீரோத மதனம் தத்வத் அமிர்தார்த்தே திவௌகசாம் தேவாசுர மகாயுத்தம் ராஜவம்சானுகீர்த்தனம் இக்ஷ்வாகுஜன்ம தத்வம்சः சுத்யும்னஸ்ய மகாத்மனः. அதன் பிறகு 9வது ஸ்கந்தத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த மாத்தான ஒரு யுத்தத்தை பற்றி சொன்னாள். அப்புறம் பல ராஜவம்சங்களினுடைய சரித்திரத்தை சொன்னாள். இக்ஷ்வாகு வம்சம், இக்ஷ்வாகுனுடைய பிறப்பு, அவனுடைய வம்ச வர்ணனை, மகாத்மாவான சுத்யும்னனுடைய உற்பத்தி, எளோபாக்கியானம், தாரோபாக்கியானம், சூரிய வம்சத்தை பற்றி விஸ்தாரமாக விளக்கி சொன்னாள். சசனன், நிருகன் இவாளை ஆதியாக கொண்டு அது பல ராஜாக்கள் வந்த வம்சங்களெல்லாம் எடுத்து சொன்னாள். இலோபாக்கியானம் அக்ரோக்தம் தாரோபாக்கியானமேவச்ச சூரியவம்சானுகதனம் சசாதாத்யா நிருகாதயः சௌகன்யம் சாத ஷர்யாதேः ககுஸ்தஸ்ய ச தீமதः खट्वाङ्गस्य च मान्दातु सौभरेः सगरस्य च रामस्य कौसलेन्द्रस्य चरितं किल्बिषापहं निमेः अङ्गपरित्यागो जनकानाञ्च सम्भवः रामस्य भार्गवेन्द्रस्य निक्षत्रकरणं भुवः ऐलस्य सोमवंशस्य ययाते नहुषस्य च दौष्यन्तेः भरतस्यापि शन्तनो तत्सुतस्य च ययाते ज्येष्ठपुत्रस्य यदोर्वंशोऽनुकीर्तितः यत्रावतीर्णो भगवान् कृष्णाख्यो जगदीश्वरः वसुदेवगृहे जन्म ततो वृद्धिश्च गोकुले. 9வது ஸ்கந்தத்தில் என்ன சொன்னாள்னா, சுகன்யனுடைய சரித்திரம், ஷரியாதினுடைய சரித்திரம், ககுஸ்தனுடைய சரித்திரம், கட்வாங்கன், மாந்தாத்தா, சௌபரி, சகரன் இவாளுடைய சரித்திரங்கள், எல்லா பாப்பத்தையும் போக்கக்கூடிய சாக்ஷாத் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கோசலேந்திரன் அவனுடைய சரித்திரம், ராமச்சந்திரமூர்த்தியினுடைய சரித்திரம், நிமி சக்கரவர்த்தியினுடைய சரித்திரம், அவன் எப்படி அங்க பரித்தியாகம் பண்ணாங்கிறது, ஜனகர்களுடைய உற்பத்தி, பார்கவேந்திரனான பரசுராமன் கேரள பூமியில் இருந்தவர், இந்த பூமியில் க்ஷத்ரியரே இல்லாமல் செய்யணுங்கிறதுக்காக வந்த அந்த அவதாரம் பரசுராம அவதாரம், அதை சொன்னாள். அதன் பிறகு சோம வம்சத்தில் உதித்த ஐலனுடைய சரித்திரம், யயாதி, நகுஷன் இவாளுடைய சரித்திரமும், துஷ்யந்தனுடைய சரித்திரம், துஷ்யந்தனுடைய குமாரனுடைய பரதனுடைய சரித்திரம், அவன் வம்சத்தில் வந்த சந்தனுடைய சரித்திரம், சந்தனு புத்திரனான பீஷ்மருடைய சரித்திரம், யயாதியினுடைய மூத்த குமாரனான யதுனுடைய சரித்திரம், அந்த யது குலத்தில் சாக்ஷாத் ஸ்ரீ ஜெகதீஸ்வரன்
கிருஷ்ணனுங்கிற பெயரோடு கூட அவதரிச்சாள்னு சொன்னால் அதெல்லாம் 9வது ஸ்கந்தத்தில் வசுதேவருடைய வீட்டில் அந்த கிருஷ்ணர் எப்படி பிறந்து பிறகு கோகுலத்தில் வளர்ந்தாள் இதெல்லாம் 9வது ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னாள். யத்ராவதீர்ணோ பகவான் கிருஷ்ணாக்கியோ ஜெகதீஸ்வரः வசுதேவ கிருஹே ஜன்ம ததோ விருத்திஷ்ச கோகுலே தஸ்ய கர்மாணி அபாராணி கீர்த்திதான்யு அசுரத்விஷः பூதனாசு பயப்பானம் சகட்டோச்சாட்டனம் சிசோஹோ. தசமஸ்கந்தத்தில் கிருஷ்ணாவதாரம் பரீட்சித்து விஸ்தாரமாக சொல்லணும்னு கேட்டபடிக்கு மறுபடியும் சொன்னாள். தசமஸ்கந்தத்தில் 10வது ஸ்கந்தத்தில் எல்லா அசுராளுக்கும் சத்ரு மாதிரி வந்த பகவான் இந்த பூபாரத்தை குறைப்பதற்காக வந்தவர். அபாரமான கர்மாக்கள் பல செஞ்சாள். பூத்தனையை ஸ்தன்யபானம் பண்ணி அவருடைய உயிரை அப்படியே குடித்தாள். சிசுவாக இருக்கிறதே சகடாசுரனை வதம் பண்ணாள். திருநாவர்த்தன்கிற அசுரனை வதம் பண்ணாள். அதே மாதிரி பகாசுரன் வத்சாசுரன் இவாளுடைய வதம், அதோடு கூட தேனுகாசுரனை வதம் பண்ணது, பிரலம்பாசுரனை வதம் பண்ணது, இதெல்லாம் பற்றி தசமஸ்கந்தத்தில் சொன்னாள். திருநாவர்த்தஸ்ய நிஷ்பேஷः ததைவ பகவத்ஸயோः தேனுகஸ்ய சப்ராதுः பிரலம்பஸ்ய ச சங்ஷயः அகாசுரவதோ தாத்ரா வத்சபாலாவகூகனம் கோபானாஞ்ச பரித்ராணம் தாவாக்னே பரிசர்ப்பதா. நாலா பக்கத்துலேயும் சூழ்ந்துட்டு இருந்த காட்டு தீயிலேருந்து தன்னுடைய ஸ்நேகிதாளான கோபாலாலெல்லாம் எப்படி காப்பாற்றினாள்ங்கிற அந்த வைபவத்தை சொல்லியிருக்காள் தசமஸ்கந்தத்தில். காளிங்கிற பாம்பை அடக்கி அந்த பாம்பு மேலே எப்படி நடனம் ஆடினார் சுவாமிங்கிறதையும், மலைப்பாம்பு முழுங்கி நந்தகோபர் உள்ளே போனோன்னே அவரை எப்படி விடுவிச்சார், இதெல்லாம் தசமஸ்கந்தத்தில் சொல்லியிருக்காள். தமனம் காளியஸ்யாஹேஹே மகாஹேஹே நந்தமோக்ஷணம் விரதச்சர்யா து கன்யானாம் யத்ர துஷ்டோ அச்சுதோ விரதை பிரசாதோ யஜ்ஞபத்னிபியோ விப்ராணாம் சானுதாபனம். ஹேமந்த ருத்துவில் மார்கழி மாதத்தில் காத்தியாயனி விரதம் இருந்து அந்த கன்னிகைகள் கோபஸ்திரீகள் சின்ன குமாரிகள்லாம் நந்தபுத்திரனான கோபாலன் கிருஷ்ணன் தங்களுக்கு நாயகனாக வரணும்னு விரதம் இருந்தாலே அவளுக்கு பிரசாதம் பண்ணி அனுகிரகம் பண்ணது, விரதச்சரியை எடுத்து அவள் பண்ணது, அவளுக்கு அனுகிரகம் பண்ணது, யஜ்ஞபத்னிகளுக்கு அனுகிரகம் பண்ணது, இதெல்லாம் வியாக்கியானம் 10வது ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாள். கோவர்தனோத்தாரணம் ச சக்ரஸ்ய சுரபேரத யஜ்ஞாபிஷேகம் கிருஷ்ணஸ்ய ஸ்ரீபி கிரீடாச்ச ராத்திரிஷு. அதே மாதிரி கோவர்தனோத்தாரணம் இந்திரனும் அகங்காரத்தோடு கூடயும் மமக்காரத்தோடு கூடயும் இருந்த இந்திரனுக்கு அவனுடைய மமத்தையை அடக்க வேண்டும் என்பதற்காக அவனுக்கு பூஜை வேண்டாம்னு சொல்லி அவன் மழையை பெய்ய செஞ்சான். அப்பொழுது கோவர்தனத்தை குடையா பிடிச்சாள் சுவாமி, அந்த கதையெல்லாம் சொன்னாள். அப்பொழுது இந்திரன் தன்னுடைய கர்வம் அடக்கப்பட்டு அங்கேருந்து தேவலோகத்திலேருந்து காமதேனுனால அந்த க்ஷீரத்தினால கிருஷ்ணனுக்கு அபிஷேகம் பண்ணி கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ண விஷயம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னாள். ராத்திரியில் நடுராத்திரியில் ஸ்திரீகளெல்லாம் தன் வேணுகானத்தினால் வரவழைக்க செஞ்சு அவளோட ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ராசக்கிரீடைங்கிற டான்ஸ் பண்ணினது யமுனா நதி கரையில் அந்த மணல் திட்டுகளில் அதெல்லாம் சொன்னாள். யஜ்ஞாபிஷேகம் கிருஷ்ணஸ்ய ஸ்ரீபிஹி கிரீடாச்ச ராத்திரிஷு சங்கச்சூடஸ்ய துர்புத்தேஹே வதோ அரிஷ்டஸ்ய கேசினா. ரொம்ப கெட்ட புத்தியோடு இருந்தப்பட்ட சங்கச்சூடன், அரிஷ்டன், கேசி இவாளெல்லாம் சுவாமி வதம் பண்ணது. அதன் பிறகு அக்ரூரர் கம்சனால் அனுப்பப்பட்டு அவர் நந்தகோகுலம் வந்தார். ராமகிருஷ்ணாள் இவாளெல்லாம் கம்சன் கூப்பிட்ருக்கான்னு சொல்லி ஆஹ்வான பத்திரிகையை கூப்பிட்டு அவளை அழிச்சின்னு போனாள். அதெல்லாம் சொன்னாள். அக்ரூராகமனம் பஷாத் பிரஸ்தானம் ராமகிருஷ்ணயோ. பலராமனும் கிருஷ்ணனும் கம்சன் அழைக்கப்பட்டதற்காக மதுராபுரிக்கு திரும்ப போனாள். பிருந்தாவனத்தை விட்டுட்டு பிரஜஸ்திரீ நாம் விலாபச்ச மதுராலோகனம் ததா. அப்பொழுது நந்தகோகுலத்தையும் பிருந்தாவனத்தையும் விட்டுவிட்டு மதுரைக்கு கிளம்புற சமயத்தில் ஸ்திரீகளெல்லாம் ஒரேடியாக அழுதாலாம், உங்களை மறுபடியும் நாங்கள் எப்போ பார்க்க போகிறோன்னுட்டு.
அந்த வர்ணனையெல்லாம் சொல்லியிருக்காள் தசமஸ்கந்தத்தில். கஜமுஷ்டிக சாணூர கம்சாதீனாஞ்ச யோவதா மிருதஸ்யா நயனம் சூனோ புனசாந்தீபனேர் குரோ. பிறகு மதுரைக்கு சென்று அங்கு குவலையாபீடம்ங்கிற யானையை வதம் பண்ணி முஷ்டிகன் சாணூரன்கிற 2 மல்யுத்தக்காரால் அவளோடு கூட மல்யுத்தம் பண்ணி கிருஷ்ணர் அவளை வதம் பண்ணாள். கம்சன் முதலான கொடிய அசுராள் அவளெல்லாம் வதம் பண்ணாள். பிறகு சாந்தீபனிங்கிற தன்னுடைய குருவினுடைய புத்திரன் இறந்து போனவாளை திருப்பி யமலோகத்திலேருந்து கொண்டு வர்றது அதெல்லாம் பற்றி சொன்னாள். மிருதஸ்யா நயனம் சூனோ புனः சாந்தீபனே குரோஹோ மதுராயாம் நிவசதா யதுசக்கரஸ்ய யத் பிரியம் கிருதமுத்தவ ராமாபியாம் யுதேன ஹரிணாத்விஜாஹ. பிறகு மதுரையில் அங்கே உத்தவ சுவாமியோடு கூட பலராமனோடு கூட இருக்கப்பட்ட கிருஷ்ணன் யாதவ சமூகத்துக்கு எல்லா விதமான பிரியமான காரியங்கள்லாம் செஞ்சு அவளை சந்தோஷிச்சு பிச்ச வைபவங்கள் இதெல்லாம் விஸ்தாரமாக தசமஸ்கந்தத்தில் சொன்னாள். ஜராசந்த சமானீத சைன்யஸ்ய பகுஷோவதः காதனம் யவனேந்திரஸ்ய குஷஸ்தல்யா நிவேசனம். ஜராசந்தனால் கொண்டு வரப்பட்ட சைன்யத்தை அழித்து யவனாளுடைய சைன்யங்களெல்லாம் அழித்து வதம் பண்ணி குஷஸ்தலிங்கிறப்பட்ட நகரத்தில் பிரவேசம் பண்ண வைபவத்தை தசமஸ்கந்தத்தை சொன்னாள். ஆதானம் பாரிஜாதஸ்ய சுதர்மாயா சுராலயாத் ருக்மிண்யா ஹரணம் யுத்தே பிரமத்திய துஷதோ ஹரேஹே. தேவலோகத்திலேருந்து சுதர்மாங்கிற சபையை எடுத்துன்னு துவாரகைக்கு வந்தாள். அங்கே ஒரு பெரிய சபை, இந்திர சபை, அதை அப்படியே பேத்துன்னு வந்து துவாரகையில் கொண்டு வச்ச வைபவம். பாரிஜாதங்கிற மரம் நல்ல வாசனை கொடுக்கக்கூடியது, அதை கொண்டு வந்த வைபவம் இதெல்லாம் வர்ணித்தாள். யுத்தத்தில் சத்ருக்களெல்லாம் ஜெயிச்சு ருக்மிணியை அபகரித்து ருக்மிணியை கல்யாணம் பண்ண ருக்மிணி விவாகத்தை சொன்னாள். ஹரஸ்ய ஜிரும்பணம் யுத்தே பாணஸ்ய புஜகிருந்தனம் பிராக்ஜோதிஷ பதிம் ஹத்வா கன்யானாம் ஹரணம் ஜெயத்து. மகாதேவனை யுத்தத்தில் ஜெயித்தது, பாணாசுரனுடைய கைகளில் வெட்டினது, நரகாசுரனை கொன்று அவன் அடைச்சி வச்சிருந்த அத்தனை கன்னிகைகளை மீட்டி கல்யாணம் பண்ணது, சைத்தியன் பவுண்டரக்கன் ஷால்வன் தந்தபக்தன் இப்பேற்பட்ட கொடிய கெட்டவாளெல்லாம் வதம் பண்ணது, சம்பரன் த்விவிதன் முரன் பஞ்சஜனன் இவாளுடைய மகாத்மியம் வதம், சுவாமி வாராணசியை எரிச்ச விஷயங்கள், பாண்டவாளுடைய நிமித்தமாக அவளுக்காக ஒத்தாசை பண்ணுறேங்கிற ஒரு காரணமாக நிமித்த காரணமாக வச்சுருந்து பூமியினுடைய பாரத்தெல்லாம் இறக்கின விதம் இதெல்லாம் 10வது ஸ்கந்தத்தில் சொல்லியிருக்காள். நாள் சைத்திய பௌண்டரகஷால்வானாம் தந்தவக்த்ரஸ்ய துர்மதேஹே சம்பரோ த்வித பீఠோ முரஹ பஞ்சஜனாதயः மாஹாத்மியம் ச வதஸ்தேஷாம் வாராணஸ்யாச்ச தாகனம் பாராவதரணம் பூமேஹே நிமித்தீகிருத்ய பாண்டவான் விப்ரசாபாபதேசேன சம்ஹாரஸ்வகுலஸ்ய ச உத்தவஸ்ய ச சம்வாதோ வாசுதேவஸ்ய ச அத்புதா. பிராமண சாபங்கிற ஒரு வியாஜமான ஒரு காரணத்தை வச்சுண்டு எதுகுலம் பூராவையும் எப்படி அழிக்கப்பட்டதுங்கிற அந்த கதைகளெல்லாம் எடுத்து சொன்னாள். 11வது ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சம்வாதத்தில் உத்தவருக்கு உபதேசம் பண்ணுறதா சொல்லி உத்தவ கீதங்கிற ஒரு நல்ல வசத்தியான கீதம், அதில் ஆத்ம யோகானுபவத்தை எடுத்து சொல்கிறாள். அது சொன்ன ஆத்மம்னா என்னங்கிறத பற்றினா ஆத்ம வித்தியை எடுத்து உத்தவருக்கு சொன்னாள். அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு 11வது ஸ்கந்தத்தில். அதன் பிறகு கிருஷ்ணர் தன் சரீரத்தை மறைச்சின்ற முறை, அதாவது ஒரு வேடன் அவர் அம்பால் அவருடைய காலில் அடித்து அவர் திரும்பவும் வைகுண்டத்துக்கு திரும்பி வந்த விஷயம் இதெல்லாம் சொல்லியிருக்காள். விப்ரசாபாபதேசேன சம்ஹாரஸ்வகுலஸ்ய ச உத்தவஸ்ய ச சம்வாதோ வாசுதேவஸ்ய ச அத்புதः யத்ராத்மவித்யாக்கியகிலா புரோக்தா தர்ம விநிர்ணயः
ததோ மர்த்திய பரித்யாக ஆத்மயோகானுபாவதः யுகலக்ஷண விருத்திஷ்ச கலவுன்றுணாம் உபப்ளவா. பிறகு 11ஆம் ஸ்கந்தத்தில் ஒவ்வொரு யுகத்துலேயும் என்னென்ன லக்ஷணம், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈச் யுகாஸ், அப்புறம் கலியுல மனுஷியாளுக்கு என்னென்ன கெடுதல்கள்னால் நிறைவேறும், 4 விதமான பிரளயங்களை பற்றி வர்ணித்தாள். பிராகிருதம், நைமித்திகம், நித்தியம், இன்னும் 3 விதமான உற்பத்தி, அதையும் சொன்னாள். சதுர்விதச்ச பிரளய உற்பத்தி த்ரிவிதா ததா தேகத்யாகச்ச ராஜர்ஷேஹே விஷ்ணுராதஸ்ய தீமதா. அதன் பிறகு ராஜர்ஷியான பரீட்சித்தினுடைய தேகத்தியாகம், அவன் பாம்பு கடிச்சது, தக்ஷன் கடித்தான், அப்படிங்கிற வியாஜத்தினால அவனுடைய தேகத்தியாகம் ஏற்பட்ட விஷயத்தை சொன்னாள். அதன் பிறகு வியாசர் வேதங்களுடைய சாக்கைகளில் ஏற்படுத்தின விதம், மார்க்கண்டேயருடைய கதை, மகாபுருஷனான பகவான் சூரியனுக்குள்ளே இருந்துருக்கப்பட்டவர் என்கிறதெல்லாம் 12ஆவது ஸ்கந்தத்தில் எடுத்து சொன்னாள். மகாபுருஷ விந்யாசா சூரியஸ்ய ஜெகதாத்மனா. சூரியனுக்குள்ளே சாக்ஷாத் பகவான் ஸ்ரீமன் நாராயண் ஒளிஞ்சின்றிருக்கார், பிரகாஷின்றிருக்கார்னால். இதி சோக்தம் த்விஜஸ்ரேஷ்டா யத் பிருஷ்டோகமிஹாஸ்மி வஹ லீலாவதார கர்மாணி கீர்த்திதானீக சர்வசா. இவ்வாறாக, ஏ பிராமணோத்தமார்களே, நீங்கள் என்ன கேட்ட கேள்விக்காக பதில் சொல்கிற வழியாக பாகவதம் முழுக்கையும் பகவானுடைய லீலைகள், அவதாரங்கள், கர்மாக்கள் இவைகள் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொன்னேன். அதெல்லாம் நீங்கள் கேட்டேன்னு சொல்லிவிட்டு இந்த புராணத்தினுடைய சிரவணத்தினுடைய புண்ணியத்தை பற்றி அடுத்து பல ஸ்லோகங்களில் சொல்கிறாள். இப்பேற்பட்ட வசத்தியான இந்த பாகவதத்தினுடைய பலஸ்ருதியை எடுத்து சொன்னால் அடுத்த பல ஸ்லோகங்களில். பதிதஸ்கலிதார்த்தா க்ஷுத்வா வா விவசோ ப்ருவன் ஹரயே நம இத்யுச்சைஹி முச்சியதே சர்வபாதகாத். யாரொத்தன் கீழே தடிக்க விழுந்தவனோ, இல்லை கால் இடறி போய் நடக்க முடியாமல் கீழே விழுந்தவனோ, இல்லை வியாதியினால் பீடிக்கப்பட்டு துன்பப்படுறவனோ, இல்லை தும்பல் முதலான தும்பின்றே இருக்கான் சதா, அப்பேற்பட்ட வியாதி வந்திருக்கு, அப்பேற்பட்டவனோ, இல்லை தன் நிலையே என்னன்னு தெரியாதவனாக இருப்பவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஹரையே நமஹான்னு யார் ஒருத்தன் உறக்க சொல்கிறானோ அவனுடைய பாப்பங்கள்லாம் போய்டுறதுனாள். பதிதஸ்கலிதார்த்தா, ஆர்த்தா ரொம்ப துக்கப்பட்டவன், கீழே விழுந்து தடிக்க விழுந்து ரொம்ப துக்கப்படுறான், ஆர்த்தா. க்ஷுத்வா பசி தாகம் இதனால் துடிச்சுன்னு இருக்கப்பட்டவன். விவசோப்ருவன்னு ஹரையே நம இத்யுச்சைஹி ஹரையே நமஹ இதி உச்சைஹி முச்சியதே சர்வபாதகாத். எல்லா பாப்பங்கள்லையும் விடுபடுறான் அவன். சங்கீர்த்தியமானோ பகவான் அனந்தः ஸ்ருதானுபாவோ வியசனம் ஹி பும்சாம் பிரவிஷ்ய சித்தம் விதுனோதி அசேஷம் யதா தமோர்கோ அப்ரமி இவாதிவாதः. எப்படி சூரிய பகவான் பிரகாசமாக இருந்துட்டு இருட்டை போக்குறாரோ, எப்படி காற்று பகவான் வாயு மேகங்கள் சூழ்ந்து இருந்ததுன்னா அந்த மேகத்தெல்லாம் போக்குறாரோ, அதே மாதிரி யாருக்கு மகத் வியசனம் ஏற்படுறது, எல்லா விதமான வியசனங்கள் துக்கங்கள் எல்லாத்தையும் போக்குறாராம் யாருன்னால், எந்த பகவானுடைய லீலைகளை சொல்லக்கூடிய சிரவணம் செய்யக்கூடிய இந்த புராணம் இருக்கே, இதை சிரவணம் பண்ணி அந்த பகவானுடைய மகிமைகளை சொல்லக்கூடிய இந்த புராணத்தை யார் படிக்கிறானோ, கேட்குறானோ, சொல்கிறானோ, அப்பொழுது அந்த பகவான் அனந்தராக இருக்கப்பட்ட அந்த பகவான் அந்த புருஷனுடைய சித்தத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணி, எப்படி சூரியன் இருட்டை போக்குறானோ அப்படி அவனுடைய அவித்தியை போக்குறார், அவனுடைய வியசனத்தை போக்குறார். நாள் சங்கீர்த்தியமானோ பகவான் அனந்தः ஸ்ருதானுபாவோ வியசனம் ஹி பும்சாம் பிரவிஷ்ய சித்தம் விதுனோத்யசேஷம் யதா தமோர்கோ அப்ரமிவாதிவாதः. அசேஷம் நாள் துளி கூட மீதி இருக்காது, எல்லா வியசனத்தையும் போக்கிவிடுவாராம் பகவான். அப்பேற்பட்டவர், அவருடைய கதை இது இந்த புராணம் நாள். மிருஷாகிரத்தாஹி அசதீரசத்கதா ந கத்யதே யத் பகவான் அதோக்ஷஜः ததேவ சத்யம் ததுஹைவ மங்களம் ததேவ புண்ணியம் பகவத்குணோதயம்.
எந்த அதோக்ஷஜனான பகவான், அதோக்ஷஜன்னு பகவானுக்கு பேர். அதஹன்னா கீழே நோக்கி பார்க்கறது, உள்ளே நோக்கி பார்க்கறது. அதஹா அக்ஷஹா, யாருடைய கண்ணு உள்நோக்கி இருக்கோ, அந்தர்முகனாக இருக்கானோ, அப்பொழுது பகவான் தோன்றாராம். அதனால் அவருக்கு அதோக்ஷஜன்னு பேர். அந்த அதோக்ஷஜனான பகவான் இருக்காரே, அவருடைய கதைகள் எங்கு சொல்லலையோ, எந்த ஒரு கதை படிக்கிறோம் அது அசாதுக்களினுடைய கதை, அது பொய்யான கதை, அது அசத்தியங்கள். எங்கே பகவத்குணங்கள் சொல்கிறதோ, சொல்லப்பட்ட கதைகளோ, அதுதான் சத்தியமான கதைகள். அந்த கதைகள் தான் மங்களத்தை உண்டாக்கும், அதுகள் தான் புண்ணியத்தை கொடுக்கும் நாள். ததேவ சத்தியம் ததுகைவ மங்களம் ததேவ புண்ணியம் பகவத்குணோதயம். பகவான்கிட்ட பக்தியை உண்டாக்குற கிரந்தங்கள், கதைகள் எது உண்டோ அதுதான் மங்களகரமானது நாள். ததேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம் ததேவ சஸ்வன் மனசோ மகோத்சவம் ததேவ சோகார்ணவ சோஷணம் நிருணாம் யதுத்தம ஸ்லோக யசோனுகீயத்தே யதுத்தம ஸ்லோக யசா அனுகீயத்தே. பகவானுக்கு உத்தம ஸ்லோகன்னு பேர். ஏன்னா அவருடைய கதைகள் எல்லாமே ரொம்ப வசத்தியான கதைகள், மேலோங்கிய கதைகள். அந்த உத்தம ஸ்லோகனுடைய கதைகளை யார் கேட்டுருக்காளோ, சங்கீர்த்தனம் பண்ணுறாளோ அவனுடைய நாமத்தை, அவளுக்கு என்ன ஆகும்னால் ததேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம், எப்போதுமே புதுசு புதுசாக இருக்கான். இந்த கதைகளை கேட்டால் அது எப்பொழுதுமே புதுசு புதுசாக இருக்கிற மாதிரி தோன்றதாம், எப்பொழுதுமே ருச்சிகரமாக இருக்குமாம். ருச்சிரம் நவம் நவம், புதுசு புதுசான ருச்சியை காட்டுறதாம், இன்பத்தை கொடுக்கறது. ததேவ சஸ்வன் மனசோ மகோத்சவம், எப்பொழுதுமே மனசில் ஒரு மகத்தான ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டுருக்கான், மகோத்சவத்தை கொடுக்கறதாம் சதா சர்வதா. சஸ்வத்து நாள், எப்பொழுதும் நாள். ததேவ சோகார்ணவ சோஷணம் நிருணாம், அதோடு கூட மனுஷனுடைய கிட்டக்க யாராலும் சோகம் கொஞ்சோண்டு இருந்ததுன்னா அந்த சோக அர்ணவம், சமுத்திரம் மாதிரி சோகம் இருந்தால் கூட அதெல்லாம் அப்படியே வத்த செஞ்சு விடுவலாம் அந்த பகவானுடைய கதைகள். அதெல்லாம் அடங்கினது இந்த பாகவதம் நாள். ததேவ சோகார்ணவ சோஷணம் நிருணாம் யதுத்தம ஸ்லோக யசோனுகீயத்தே நவச்சः சித்திரபதம் ஹரேர்யசோ ஜகத் பவித்ரம் பிரகிருணீத கர்ஹிச்சித் தத்வாங்ஷதீர்த்தம் நது ஹம்சசேவிதம் யத்ராச்சுதஸ்தத்ரஹி சாதவோ மலாஹ. ஆனால் அந்த பகவான் ஹரி இருக்கானே, அவனுடைய யசஸு புகழ், அதை சொல்லாத வார்த்தைகள் இருக்கே, அதை யாராலும் சொல்லிட்டு இருந்தான்னா அது எப்படிக்கு சமானம்னால், காக்கா போய் ஒரு தீர்த்தம், எந்த தீர்த்தத்தில் போய் ஸ்நானம் பண்ணும் காக்கா, சாக்கடையில் போய் தான் ஸ்நானம் பண்ணும். ஏன்னா அங்கே புழு இருக்கா பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு அதில் போய் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தன் இறக்கையெல்லாம் அடிச்சுக்கும், ஸ்நானம் பண்ணும். அப்படி காக்கைக்கு சமானமானவன் நாள் யார் ஹரியினுடைய யசத்தை சொல்லாத கதைகளை போய் கேட்டுருக்கானோ அவன் காக்கைக்கு சமானம் நாள். ஆனால் ஹரியினுடைய கதையை கேட்குறவாள் யாருக்கு சமானம் நாள்? ஹம்ச சேவிதம், மானச சரசு முதலான புண்ணிய தீர்த்தங்களில் சேவை பண்ணக்கூடிய அன்னபக்ஷி இருக்கே, அதுக்கு சமானம் நாள். தத்வாங்ஷ தீர்த்தம் நது ஹம்ச சேவிதம் எத்ராச்சுத தத்ர ஹி சாதவோ மலாஹ. நல்ல சாதுக்கள், நல்ல சுத்தமான மனசு உள்ளவாள் இருக்காளே, அவள் மானச சரசு மாதிரி தீர்த்தம் அது. ஹரியினுடைய நாமத்தை சொல்லி அந்த சொல்லக்கூடிய கதைகளை செவிக்கிறவாள் நாள். சவாக் விசர்கோ ஜனதாகவ சம்ப்ளவோ யஸ்மின் பிரதிஸ்லோகம் அபத்தவத்யபி நாமானி அனந்தஸ்ய யசோங்கிதானி யத் ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவா. ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் ஏதானும் தப்பு தவறாக இருந்தாலும் சரி, கானாக்கு கானாங்கிறது, பானாக்கு பானாங்கிறது, இப்படிலாம் தப்பு தப்பாக வாசியாலும் சரி, ஆனால் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய யசஸ்கள், கீர்த்தனைகள், லீலைகள் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் இருக்கே, அதை தப்பு தப்பாக வாசியாலும் பரவாயில்ல. ஆனால் அதை சொல்கிற சாதுக்கள் இருக்காளே, அதை கேட்குறவாள், சொல்கிறவாள், அதில் மனசை லயிக்க பண்ணுறவாள், இவாள்லாம் இருக்காளே, அவள் எல்லா பாபத்தையும் போக்கக்கூடிய நாமாக்களை கேட்குறாள் ஆளாம் சாதுக்கள் சந்தோஷம் அடைகிறாள் நாள். நாமானி அனந்தசிய யசோ அங்கிதானி நாள். அந்த நாமாக்களை சொன்னால் போருமாம். ஏன்னா ஒவ்வொரு நாமாவும் பகவானுடைய யசஸை உள்ள தேக்கி வச்சுருக்கான். அங்கிதானியத்து நாமான்யனந்தஸ்ய யசோ அங்கிதானியத்து ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவா. நல்ல சாதுக்கள் தான் அதெல்லாம் சேவை பண்ணுவாள் நாள். நைஷ்கர்மியம் அப்பி
அச்சுதபாவவர்ஜிதம் ந சோபதே ஞானமலம் நிரஞ்சனம் குதः புனः சஸ்வத் அபத்ரமீஸ்வரே நஹ்யர்ப்பிதம் கர்ம யதபி அனுத்தமம். அவித்யே, அதாவது அஞ்ஞானம், இது முதலான விஷயங்கள் இருக்கே, இதெல்லாம் எது நிச்சயமாக நிவர்த்தி செய்யுமோ, எது நைஷ்கர்மியம், அதாவது பிரம்மத்தை கொண்டு வந்து பிரகாசப்படுத்துமோ, அப்பேற்பட்ட வசத்தியான ஞானங்கள் இருந்து கூட, ஆனால் அங்கே பக்தி இல்லைன்னா, பகவத் பக்தி இல்லைன்னா அந்த ஞானம் இருக்கே, அது உண்மையான ஞானமாகாது, அபரோக்ஷானுபவத்தை திறக்கக்கூடிய ஞானமாக ஆகாதுன்னாள். நைஷ்கர்மியமபி அச்சுதபாவவர்ஜிதம், அச்சுதபாவவர்ஜிதம் நைஷ்கர்மியமபி, பிரம்மஜானமே ஆகட்டும், ஆனால் அது பகவத் பக்தியே இல்லாத ஞானமாக இருந்ததுன்னா ந சோபத்தே, அது சோபிக்காது அந்த ஞானம்னால். குதः புனः சஸ்வத் அபத்ரமீஸ்வரே நஹ்யர்ப்பிதம் கர்ம எதபி அனுத்தமம். அதே மாதிரி பகவான்கிட்ட என்ன கர்மா பண்ணாலும் சரி, அது பகவான்கிட்ட போய் அந்த அர்ப்பணம் செய்யப்படாத கர்மாவாக இருந்ததுன்னா அது சிரேஷ்டமான கர்மாவாக இருக்காது, சோபிக்காதுன்னால். யசஸ்ரீயாமேவ பரிஸ்ரமப்பரோ வர்ணாசிரமாச்சார தபஸ்ருதாதிஷு அவிஸ்மிருதி ஸ்ரீதரபாத பத்மயோஹோ குணானுவாத ஸ்ரவணாதிபிர்ஹரே. வர்ணாசிரம தர்மங்கள் இருக்குது, அதுக்கு ஆச்சாரம், தபசு, சாஸ்திரஜானம் இதெல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் நிறையா பரிசிரமம் பண்ணணும். அதனால் என்ன ஆகும்னால் அது யசஸை கொடுக்கும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அதுக்கு தான் ஏத்துவது. ஆனால் பகவானுடைய குணங்களை சொல்லக்கூடிய நாமாக்களை சொல்லின்னு இருக்கப்பட்டது அந்த பகவானுடைய லீலைகளை சிரவணம் பண்ணுறது முதலனால் இருக்கே, அது என்னத்தை கொடுக்கும்னால் அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீகாந்தன் ஸ்ரீபதி அவனுடைய சரணார விந்தங்களில் துளிக்கூட மறக்காமல் எப்போ பொழுதாலும் நினைவை உண்டாக்குமாம். ஸ்ரீதர பாத பத்மயோஹோ குணானுவாத ஸ்ரவணாதிபிர்ஹரேஹே அவிஸ்மிருதி, துளி கூட மறதியே ஏற்படாதாம், அந்த பகவத் பாதத்திலேயே இருக்கணும்னு தோணுமாம், ஞாபகம் இருக்குமாம். அவிஸ்மிருதி கிருஷ்ண பதாரவிந்தயோஹோ க்ஷிணோதி அபத்ராணி சமம் தனோதி ச சத்வஸ்ய சுத்திம் பரமாத்ம பக்திம் ஞானம் ச விஜான விராகயுக்தம். இந்த கிருஷ்ணனுடைய சரணார விந்தங்களில் ஏற்படுற நினைவு இருக்கே, அந்த நினைவு இருக்கே, அது என்ன எல்லா விதமான அமங்கலங்களையும் போக்குறதாம், எல்லா விதமான கெட்ட விஷயங்களையும் போக்குறதுனால், சாந்தியை தரதுனால், இந்த சித்தத்தை சுத்தப்படுத்துறதாம், பரமாத்மாக்கிட்ட பக்தியை உண்டாக்குறதாம், அபரோக்ஷ ஞானத்தை உண்டாக்குறது, பரம வைராக்கியத்தை கொடுக்கும், ஆத்ம ஞானத்தை தருது, இத்தனையும் தருதுனால் அந்த பகவானை ஞாபகப்படுத்தினால். அவிஸ்மிருதி கிருஷ்ண பதாரவிந்தயோஹோ, விஸ்மிருத்தினா ஞாபகம் இல்லாமல் இருக்கிறது, அவிஸ்மிருதினா ஞாபகம் வச்சுன்னு இருக்கிறது. அவிஸ்மிருதி கிருஷ்ண பதாரவிந்தயோஹோ, பகவான் பாதாரவிந்தங்களில் எப்போ பார்த்தாலும் ஞாபகம் வச்சுன்னு இருக்கப்பட்டவன் இருக்கானே அவனுக்கு. க்ஷிணோதி அபத்ராணி, கெட்ட விஷயங்களெல்லாம் அவனை விட்டு போகிறது, எல்லா விதமான மங்களங்களும் அடையிறது. சமம் தனோதி ச சத்வஸ்ய சுத்திம் பரமாத்ம பக்திம் ஞானம் ஜ விஜான விராகயுக்தம், வைராக்கியம் ஏற்படுறது, ஆத்ம ஜானம் ஏற்படுறது, பகவான்கிட்ட பக்தியை இன்னும் ஜாஸ்தி விருத்தி அடைகிறதுனால். யூயம் த்விஜாக்ரியா பத பூரி பாகா யச்ச்வதாத்மனி அகிலாத்மபூதம் நாராயணம் தேவம் அதேவமீஷம் அஜஸ்ரபாவா பஜதா விவேஷ்ய. ஹே பிராமணோத்தமாள்னு சூத்தர் அங்கே குழுமி இருக்கிற ஆயிரக்கணக்கான துவிஜஸ்ரேஷ்டாலை பார்த்து சொல்கிறாள், எந்த காரணத்தினாலேயோ நீங்கள் அகிலத்துக்கும் ஆத்மபூதனான ஸ்வயம் பிரகாசனான தேவதேவனான அந்த ஸ்ரீமன் நாராயணனை மனசில் வாங்கி எப்போ பார்த்தாலும் சித்தத்தில் மனசில் பகவானை வச்சு அதை அவனை பஜிச்சுருக்கேள். அதனால்தான் நீங்கள் பாக்கியசாலிகள், நீங்கள் என்னை கேட்டு இந்த பாகவத்தை எங்கிட்டேருந்து பெற்றுண்டேள்னாள். அகம் ச சம்ஸ்மாரித ஆத்மதத்துவம் ஸ்ருதம் புராமே பரமர்ஷி வக்திராத் பிராயோபவேஷே நிருபதே பரீட்சிதா சதசி ரிஷீணாம் மாதாம் ச ஸ்ருண்வதாம். நானும் என்னுடைய பூர்வ ஜென்ம பாக்கியம் பரீட்சித் மகாராஜா பிராயோபவேசனாய் கங்கா தீரத்தில் இருந்துருக்கிற சமயத்தில் அந்த சதஸில் மகான்களான பல ரிஷிகள்
தேவரிஷி, பிரம்ம ரிஷி, ராஜரிஷி எல்லாரும் சிரவணம் செய்ய வந்திருந்தாள். அப்பொழுது பரமரிஷியான சுகாச்சாரியால் முகத்திலேருந்து இந்த ஆத்ம தத்துவமான இந்த பாகவதங்கிற கிரந்தம், புராணம், அதை நான் கேட்டேன். அந்த கேட்டத்தை தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துருக்கேன். நாள் ஏதத்வ கதிதம் விப்ராஹ கதனீயோரு கர்மணः மகாத்மியம் வாசுதேவஸ்ய சர்வ அசுப விநாசனம். எல்லா விதமான கெட்ட விஷயங்களையும் அழிச்சுவிடும், மங்களத்தை கொடுக்கும் அப்பேற்பட்ட இந்த வசத்தியான இந்த வாசுதேவனுடைய கதை இருக்கே, அதை உங்களுக்கு நான் சொன்னேன். நாள் ஸ்லோகமேக்கம் ததர்த்தம் வா பாதம் பாதார்த்தமேவ வா ஸ்ரத்தாவான்யோ நுஷ்ருணுயாத் புனாதி ஆத்மானமேவ சஹ ஏவம் ஸ்ராவயேன் நித்யம் யாமக்ஷணம் அனன்யதீஹி. யார் ஒருத்தவன் ஒரு சின்ன நிமிஷம், ஒரு யாம காலமோ இல்லை க்ஷணகாலமோ இதை கேட்குறானோ இல்லை இன்னொருத்தருக்கு உபதேசிக்கிறானோ, அவனுடைய ஆத்மாவை பரிசுத்தம் செஞ்சுக்கிறவன் மாத்திரம் இல்லாமல் எல்லாருடைய கேட்குறவாளுடைய ஆத்மாவையும் பரிசுத்தம் செஞ்சு வைக்கிறானாம். அதனால் இந்த பாகவதங்கிற இந்த மகா புராணத்தை சொல்லக்கூடிய இந்த சுஷ்கமாக இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லப்பட்ட 12ஆம் ஸ்கந்தம் இருக்குது, 12ஆம் அத்தியாயம் இருக்கே, இதை எப்பெல்லாம் வாசிக்கலான்னால் துவாதஷ்யாம் ஏகாதஷ்யாம் வா ஸ்ருண்வன் ஆயுஷ்யவான் பவேத். துவாதசி அன்னிக்கோ ஏகாதசி அன்னிக்கோ, இன்றைக்கி வசத்தியான ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி, அப்படி ஏகாதசி அன்னிக்கோ துவாதசி அன்னிக்கோ யார் கேட்குறாளோ யார் சொல்கிறாளோ ஸ்ருண்வன் ஆயுஷ்யவான் பவேத், அவனுக்கு பூர்ணாயுசு பகவான் கொடுக்குறார். படதி அனஷ்ணன் பிரயதா தத்தோ பவதி அபாதகி. யார் ஒருவன் இதை படிக்கிறானோ இந்த அத்தியாயத்தை, அவன் அதாவது ஆகாரம் சாப்பிடாமல் பட்னி கிடந்து யார் பாராயணம் சொல்கிறானோ அவன் பாப்பமே இல்லாதவனாக பவதி அபாதகின்னாள், அவனுக்கு பாப்பமே கிடையாதுன்னாள். எல்லா பாப்பமும் பொசிக்கி கொடுத்துடுறார் சுவாமி. புஷ்கரே மதுராயாம் ச துவாரவத்யாம் யதாத்மவான் உபோஷ்ய சம்ஹிதாமேதாம் படித்வா முச்சதே பயாத். புஷ்கரம் ஆஜ்மீருக்கு பக்கத்தில் இருக்குது, ராஜஸ்தானில் புஷ்கரம்னு ஒரு க்ஷேத்திரம். மதுராயாஞ்ச துவாரவத்யாம் உத்தரப்பிரதேஷில் இருக்குது. மதுரை ஆக்ராவுக்கு பக்கத்தில் சுவாமி பிறந்த ஊர். துவாரவத்யாம் துவாரகை குஜராத்தில் இருக்குது. இப்படி இந்த க்ஷேத்திரங்கள்லாம் பகவான் இருந்திருக்காள். அங்கே போய் யாரானும் இந்த புராணத்தை ஸ்ரீமத் பாகவத்தை வாசிச்சாக்க உபோஷ்ய சம்ஹிதாமேதாம் படித்வா முச்சதே பயாத். சம்சார பயத்திலேருந்து அவனுக்கு விடுதலை நாள். படித்வா முச்சதே பயாத். தேவதா முனய சித்தா பிதரோ மனவோ நிருபா யச்சந்தி காமான் கிரணதா ஸ்ருண்வதோ யத்ர கீர்த்தனாத். இந்த பாகவத்தை சொல்கிறவாள் கேட்குறவாள் இந்த மனுஷியாளுக்கு இஷ்டமானதெல்லாம் யாரெல்லாம் தராள்னால் எல்லா தேவதைகள், எல்லா மனுக்கள், ராஜாக்கள் எல்லாரும், பித்தர்கள் எல்லாரும், பிதராக மனவோ நிருப்பாக எல்லாரும் அனுகிரகம் பண்ணி வைக்கிறாளாம். இந்த பாகவத்தை யார் சொல்கிறாளோ அவளுக்கு. யச்சந்தி காமான் கிரணதா ஸ்ருண்வதோ யத்ர கீர்த்தனாத். எங்கெல்லாம் இந்த பாகவத்தை சொல்கிறாளோ அங்கெல்லாம் பகவான் மனுஷியால் என்னென்ன இஷ்டமானதெல்லாம் விரும்புகிறாளோ அதெல்லாம் கிடைக்கிறதுனாள். ருச்சோ யஜூம்ஷி சாமானி த்வியோ அதீத்யானு விந்ததே மதுகுல்யா கிருதகுல்யாக பயக்குல்யாச்ச தத்பலம். கிருதகுல்யைகள், மதுகுல்யைகள் இதுகள்லாம் பயக்குல்லைகள். பாலால் குல்யைனா குளம், பால் குளம், நெய்யால் குளம், மதுனால் தேனால் குளம், இதெல்லாம் கிடைக்கிறது தான் ருக்கு யஜு சாமம். இதெல்லாம் யார் அத்தியனம் பண்ணுறானோ அதெல்லாம் அத்தியனம் பண்ணுறதுனால மதுகுல்யா கிருதகுல்யாக பயக்குல்யா சேதத் பலம் புராண சம்ஹிதாமே தாம் அதீத்திய பிரயதோத்வியா. அத்தனையும் இந்த பாகவத புராணத்தை அத்தியனம் பண்ணுறதுனால கிடைக்கிறதுனால் அதோடு கூட பரமபதத்தையும் அடையலாம். புரோக்தம் பகவதா யத்து தத்பதம் பரமம் ரஜேத்து. பகவான்கிட்ட பரமபதத்தை அடைஞ்சு பகவானோடு இருக்கானாம். விப்ரோதீத்யாபி அனுயாத் பிரஜாம் ராஜன்ய உததி மேகலாம்
வைஷ்யோ நிதிபதித்வம் ச சூத்ர சுத்தியேத பாத்தகாத்து. பிராமணன் இந்த புராணத்தை அத்தியனம் பண்ணால் பிரஜை ஞானத்தை அடைகிறான். க்ஷத்ரியன் ஆசமுத்திரம் இருக்கப்பட்ட பூமியை அரசாளுவனாம் சக்கரவர்த்தியாக. வைஷ்யன் நிதிபதியும் நிறையா சொத்து வச்சுப்பன் வைஷ்யனுக்கு. அப்படி சூத்ர ஜாதியில் பிறந்தவாளுக்கு எல்லா விதமான பாத்தகங்கள்லேருந்து விடுபடுறான்னாள். இதை கேட்டாக்க கலிமலம் சம்ஹதி காலனோகிலேஷோ ஹரிஹி இதரத்ர நகீயதே ஹ்யபீக்ஷ்ணம் யது புனர் பகவான் அசேஷமூர்த்தி பரிபட்டிதோ அனுபதம் கதா பிரசங்கை. கலி யுகத்தில் இருக்கப்பட்ட மலங்கள் ஜாஸ்தி, கஷ்டங்கள் ஜாஸ்தி. அத்தனை கலியில் இருக்கப்பட்ட அத்தனை கஷ்டங்கள் பாப்பங்களையும் கூட்டங்களையும் போக்குறதாம், துளி கூட மிச்சம் வைக்காமல் போக்குறதாம் இந்த பகவன் நாம சங்கீர்த்தனம். அதை வேறு எங்கேயும் சொல்கிறதில்ல, இந்த பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னால். பாகவதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா பகவானுடைய கதைகளை அசேஷமாக சொல்லியிருக்கு, மீதி வைக்காமல் சொல்லியிருக்கு, அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பகவன் நாமாவை அது சொல்லிகிட்டே இருக்கும், உள்ளுக்குள்ளே நிறையா நாமாக்கள் இருக்கும். இன்னும் சொன்னால் தமகம் அஜம் அனந்தம் ஆத்மதத்துவம் ஜகதுதயஸ்திதி சம்யமாத்மசக்திம் தியுபதிபிஹி அஜ சக்ர சங்கராத்யைஹி துரவசிதவம் அச்சுதம் நதோஸ்மி. அஜன்னா பிரம்மானு பேர். பிரம்மா அனந்தன், ஆத்ம தத்துவமானவன், ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமான சக்தியோடைய பிரம்மா, சங்கரன் முதலானவாள், எல்லா விதமான தேவதைகள், இவாளுக்கு கூட தெரியாத விஷயங்கள் ஸ்தோத்திரங்களெல்லாம் வச்சுட்டுருக்காராம் சுவாமி. அப்பேற்பட்டவருக்கு நமஸ்காரம் நாள். உபசித நவசக்திபிஹி ஸ்வ ஆத்மனி உபரச்சித ஸ்திர ஜங்கமாலயாய பகவத உபலப்திமாத்ரதாம்னே சுரரிஷபாய நம சனாதனாய. அந்த பகவானை நிர்குணமாக வர்ணித்து நமஸ்காரம் பண்ணுறாள் இந்த இடத்துல. எல்லாருடைய சைத்தன்யத்துக்குள்ளேயும் இருக்கப்பட்டவர் சுவாமி. அவர் தேவதைகளுக்கெல்லாம் மேலே தேவதேவனாக இருந்துருக்கப்பட்டவர், எல்லாருக்கும் மேலே இருக்கப்பட்டவர். மகத்தத்துவம், அகந்தத்துவம், பஞ்ச தன்மாத்திரைகள், பிரகிருதி, புருஷன் ஆகூடி இந்த 9 சக்திகளையும் கொண்டவர் அந்த பகவான். எல்லா விதமான ஆத்மாக்களுக்குள்ளேயும் இருந்துருக்காள், எல்லா வித ஸ்தாவர ஜங்கமங்களுக்குள்ளேயும் இருந்துருக்காளாம். அப்பேற்பட்ட பிரகாசமோடு இருந்துருக்கப்பட்டவர் அந்த பகவான். அவருக்கு நமஸ்காரம் நாள். ஸ்வசுக நிபுருத சேதாக தத்யுதஸ்தான்யபாவோபி அஜித ருச்சிர லீலா ஆக்ருஷ்டசாரஸ்ததீயம் व्यतनुत कृपयायः तत्त्वदीपं पुराणं तम अखिल वृजिन घनं व्याससूनुं नतोस्मि. ஸ்வசுக நிபுருத்த சேதாக. அவர் எப்போ பார்த்தாலும் ஆத்மாராமனாக இருந்தது. வெளியிலேருந்து ஒரு ஆனந்தத்துக்கு ஒரு ஈடுபாடு தேவையில்லை. தன்னுக்குள்ளேயே இருந்து அனுபவிச்சுருப்பார், ஆனந்தத்தை ரசிச்சுருப்பார். அப்படி இருந்தால் கூட ஆனால் பகவானுடைய லீலைகளை கேட்கணும் சொல்லணும்னு அதுலேருந்து வர ஆனந்தம் இருக்கே, அது இன்னும் கூட ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால அதில் நிமக்னாளாக இருக்கலாம் சுக்காச்சாரியாள். ஸ்வசுக நிபுருத்த சேதா தத்யுதஸ்த அந்நியபாவோப்பி அஜித ருச்சிரலீலா. இதை தவிர வேறு ஏதானும் பாவங்கள் இருந்ததுன்னா அது வேண்டான்னு தூக்கி எரிஞ்சுடுவாராம். அப்பேற்பட்ட வியாசாச்சாரியால் ஆனால் ஒன்றில் மாத்திரம் ஈடுபாடு வச்சிருக்காளாம். கிருஷ்ணசாரஸ்ததீயம், கிருஷ்ணலீலா, பகவத் லீலைகள் சொல்லக்கூடிய பாகவதம் இருக்கே, அதுலேயே மனசை வச்சுருக்கப்பட்டவர் சுக்காச்சாரியாள். வியாசாச்சாரியாளோட புத்திரன் சுக்கர். வியதனுத கிருபையாய தத்துவதீபம் புராணம் தம் அகில விரஜின கிரம் வியாசசூனும் நதோஸ்மி. சுக்காச்சாரியாள் எப்பொழுதும் ஆத்மாராமாலா உள்ளே ரமிச்சுருக்கப்பட்டவர். வெளியிலேருந்து ஏதான ஒரு ஆனந்தம் இருக்குன்னா அது வேண்டான்னு தூக்கி எறிகிறவர். அப்பேற்பட்டவர் இந்த பகவத்குணத்தை பொருந்திய இந்த பகவத்குணத்திலேயே ரசிச்சுருக்கப்பட்டவராக இருந்துருக்காரே. அப்பேற்பட்டவர் இருக்காரே, அவர் தீபம், இந்த புராண தீபம் எப்படி ஒரு தீபம் இருட்டெல்லாம் போக்குறதோ அப்படி அஜ்ஞானங்கிற இருட்டை போக்கக்கூடிய கிரந்தமான இந்த பாகவதத்தை நமக்கு கொடுத்துருக்காரே. அப்படி கொடுத்த அந்த மகானான வியாசசூனும், வியாசருடைய புத்திரனான சுக்கருக்கு நமஸ்காரம்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள். வியதனுத கிருபையாய தத்துவதீபம் புராணம் தம் அகில விரஜின கினம். விரஜினம்னா
நம்ம தினசரி வாழ்க்கையில் சம்சாரத்தில் மாட்டின்னு செய்கிறதுல வர துக்கங்கள் இருக்கே, அதெல்லாம் கனம், அதெல்லாம் அழிச்சுப்படுறதான் இந்த புராணம். தாம் அகில விரஜீன கனம் வியாசசூனும் நதோஸ்மி. அப்பேற்பட்ட புராணத்தை நமக்கு கொடுத்தாலே அந்த வியாசசூனும் சுக்காச்சாரியாளுக்கு நமஸ்காரம் நாள். அதை இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசியான வசத்தியான நம்ம இன்றைக்கி படித்தோம், அர்த்தத்தை புரிஞ்சுட்டோம். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே துவாதசஸ்கந்தே துவாதசஸ்கந்தார்த்த நிரூபணம் நாம துவாதசோத்தியாயா. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே द्वादशस्कन्धे द्वादशोऽध्यायः. सूत उवाच नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्ये सनातनान्. एतद्वक्कथितं विप्राः विष्णोश्चरितमद्भुतं भवद्भिः यदहं पृष्टो नराणां पुरुषोचितम्. अत्र सङ्कीर्तितः साक्षात् सर्वपापहरो हरिः नारायणो ऋषिकेशो भगवान् सात्वतां पतिः. अत्र ब्रह्म परं गुह्यं जगतः प्रभवाप्ययं ज्ञानं च तदुपाख्यानं प्रोक्तं विज्ञानसंयुतं. भक्तियोगः समाख्यातो वैराग्यं च तदाश्रयं पारीक्षितमुपाख्यानं नारदाख्यानमेव च. प्रायोपवेशो राजर्षेः विप्रशापात् परीक्षितः शुकस्य ब्रह्मर्षभस्य संवादश्च परीक्षितः. योगधारणयोत्क्रान्तिः संवादो नारदादयोः अवतारानुगीतञ्च सर्गः प्राधानिकोऽग्रतः. विदुरोद्धवसंवादः क्षत्रुमैत्रेयोस्ततः पुराणसंहिता प्रश्नो महापुरुषसंस्थितिः. ततः प्राकृतिकः सर्गः सप्तवैकृतिकाश्च ये. ततो ब्रह्माण्डसम्भूतिः वैराजपुरुषो यतः. कालस्य स्थूलसूक्ष्मस्य गतिः पद्मसमुद्भवः भुव उद्धरणेम्भोधेः हिरण्याक्षवदो यथा. ऊर्ध्वतिर्यङ् अवाक्सर्गो रुद्रसर्गस्तथैव च. अर्धनारी नरस्याथ यतः स्वायम्भुवो मनुः. शतरूपा च या स्त्रीणाम् आद्या प्रकृतिरुत्तमा. सन्तानो धर्मपत्नीनां कर्दमस्य प्रजापतेः. अवतारो भगवतः कपिलस्य महात्मनः. देवहूत्या च संवादः कपिलेन च धीमता. नवब्रह्मसमुत्पत्तिः दक्षयज्ञविनाशनं. ध्रुवस्य चरितं पश्चात् पृथोः प्राचीनबर्हिषः. नारदस्य च संवादः ततः प्रय्यव्रतं द्विजाः. नाभेस्ततोऽनुचरितं ऋषभस्य भरतस्य च. द्विपवर्षसमुद्राणां गिरिनद्युपवर्णनं. ज्योतिश्चक्रस्य संस्थानं पातालनरकस्थितिः. दक्षजन्मप्रचेतोऽभ्यः तत्पुत्रीणां च सन्ततिः. यतो देवासुरनराः तिर्यङ्नगखगादयः. त्वाष्ट्रस्य जन्मनिधनं पुत्रयोश्च दिते द्विजाः. दैत्येश्वरस्य चरितं प्रह्लादस्य महात्मनः. मन्वन्तरानुकथनं गजेन्द्रस्य विमोक्षणं. मन्वन्तरावताराश्च विष्णोर्हयशिरादयः. कौर्मं दान्वन्तरं मात्स्यं वामनं च जगत्पतेः. क्षीरोदमथनं तद्वत् अमृतार्थे दिवौकसां. देवासुरमहायुद्धं राजवंशानुकीर्तनं. इक्ष्वाकुजन्म तद्वंशः सुद्युम्नस्य महात्मनः. इलोपाख्यानम् अत्रोक्तं तारोपाख्यानमेव च. सूर्यवंशानुकथनं शशादाद्या नृगादयः. सौकन्यं चाथ शर्यातेः ककुत्स्थस्य च धीमतः. खट्वाङ्गस्य च मान्धातुः सौभरेः सगरस्य च. रामस्य कौसलेन्द्रस्य चरितं किल्बिषापहं. निमेरङ्गपरित्यागो जनकानां च सम्भवः. रामस्य भार्गवेन्द्रस्य निक्षत्रकरणं भुवः. ऐलस्य सोमवंशस्य ययाते नकुशस्य च. दौष्यन्ते भरतस्यापि
शन्तनोत्तत्सुतस्य च ययाते ज्येष्ठपुत्रस्य यथोर्वंशोऽनुकीर्तितः यत्रावतीर्णो भगवान् कृष्णाख्यो जगदीश्वरः वसुदेवगृहे जन्म ततो वृद्धिश्च गोकुले तस्य कर्माणि अपाराणि कीर्तितानि असुरद्विषा पूतनासु पयःपानं शकटोच्चाटनं शिशोः तृणावर्तस्य निष्पेषः तथैव भगवत्सयोः धेनुकस्य सह भ्रातुः प्रलम्बस्य च संक्षयः गोपानां च परित्राणं दावाग्नेः परिसर्पता दमनं काल्यस्याहेः माहेर्नन्दमोक्षणम् व्रतचर्या तु कन्यानां यत्र तुष्टो अच्युतो व्रतैः प्रसादो यज्ञपत्नीभ्यो विप्राणां चानुतापनं गोवर्धनोद्धारणं च शक्रस्य सुरभेरथ यज्ञाभिषेकं कृष्णस्य स्त्रीभिः क्रीडा च रात्रिषु शङ्खचूडस्य दुर्बुद्धेः वधोरिष्टस्य केशिना अक्रूरागमनं पश्चात् प्रस्थानं रामकृष्णयोः व्रजस्त्रीणां विलापश्च मथुरालोकनं ततः गजमुष्टिकचाणूर कंसादीनां च यो वधः मृतस्यानयनं सूनोः पुनः सान्दीपनेर्गुरोः मथुरायां निवसता यदुचक्रस्य यत्प्रियं कृतमुद्धवरामाभ्यां युतेन हरिणा द्विजाः जरासन्धसमानीत सैन्यस्य बहुशो वधा घातनं यवनेन्द्रस्य कुशस्थल्यानिवेशनम् आदानं पारिजातस्य सुधर्मायाः सुरालयात् रुक्मिण्या हरणं युद्धे प्रमथ्य द्विषतो हरेः अरस्य जृम्भणं युद्धे बाणस्य भुजकृन्तनं प्राग्ज्योतिषपतिं हत्वा कन्यानां हरणं चयत् चैद्यपौण्ड्रकशाल्वानां दन्तवक्त्रस्य दुर्मतेः शम्बरो द्विविधपीठो मुरः पञ्चजनादयः माहात्म्यं च वधस्तेषां वाराणस्याश्च दाहनं भारावतरणं भूमेः निमित्तीकृत्य पाण्डवान् विप्रशापापदेशेन संहारस्वकुलस्य च उद्धवस्य च संवादो वासुदेवस्य चाद्भुतः यत्रात्मविद्या हि अखिला प्रोक्ता धर्मविनिर्णयः ततो मत्यपरित्याग आत्मयोगानुभावतः युगलक्षणवृत्तिश्च कलौ नृणाम् उपप्लवः चतुर्विधश्च प्रलय उत्पत्तिस्त्रिविधा तथा देहत्यागश्च राजर्षेः विष्णुरातस्य धीमतः शाखाप्रणयनं ऋषेः मार्कण्डेयस्य सत्कथा महापुरुषविन्यासः सूर्यस्य जगदात्मना इति चोक्तं द्विजश्रेष्ठाः यत्पृष्टोऽहमिहास्मि वः लीलावतारकर्माणि कीर्तितानि ह्य सर्वशः पतितस्खलितश्चार्तः क्षुत्वा वा विवशो ब्रुवन् हरये नम इत्युच्चैः मुच्यते सर्वपातकात् सङ्कीर्त्यमानो भगवानन्तः श्रुतानुभावो व्यसनं हि पुंसां प्रविश्य चित्तं विधुनोत्यशेषं यथा तमोर्को अभ्रमिवातिवातः मृषा गिरस्ता हि असतीरसत्कथा न कथ्यते यद्भगवान् अदोक्षजः तदेव सत्यं तदुहैव मङ्गलं तदेव पुण्यं भगवद्गुणोदयं तदेव रम्यं रुचिरं नवं नवं तदेव शश्वन् मनसो महोत्सवं तदेव शोकार्णवशोषणं नृणां यदुत्तमश्लोक यशोऽनुगीयते न तद्वचश्चित्रपदं हरेर्यशो जगत्पवित्रं प्रगृणीत करीचित् तद्वाङ्क्षतीर्थं न तु हंससेवितं यत्राच्युतस्तत्र हि साधवो मलाः स वाग्विसर्गो जनताघसम्प्लवो यस्मिन् प्रतिश्लोकमबद्धवत्यपि नामान्यनन्तस्य यशोऽङ्कितानि यत् शृण्वन्ति गायन्ति गृह्णन्ति साधवः नैष्कर्म्यमपि अच्युतभाववर्जितं न शोभते ज्ञानमलं निरञ्जनं कुतः पुनः शश्वत् अभद्रमीश्वरे न ह्यर्पितं कर्म यदपि अनुत्तमं यशश्रियामेव परिश्रमः परो वर्णाश्रमाचार तपश्रुतादिषु अविस्मृतिः
श्रीधरपादपद्मयोः गुणानुवादश्रवणादिभिर्हरेः अविस्मृति कृष्णपदारविन्दयोः क्षिणोत्यभद्राणि शमं तनोति च सत्त्वस्य शुद्धिं परमात्मभक्तिं ज्ञानं च विज्ञानविरागयुक्तं यूयं द्विजाग्र्या पदभूरिभागाः यच्छश्वदात्मनि अखिलात्मभूतं नारायणं देवम् अदेवमीशम् अजस्रभावा भजता विवेश्य अहं च संस्मारित आत्मतत्त्वं श्रुतं पुरा मे परमर्षिवक्त्रात् प्रायोपवेशे नृपते परीक्षितः सदसि ऋषीणां महतां च शृण्वताम् एतद्वक्कथितं विप्राः कथनीयोरुकर्मणः माहात्म्यं वासुदेवस्य सर्व अशुभविनाशनं य एवं श्रावयेन्नित्यं यामक्षणमनन्यधीः श्रद्धावान् यो अनुशृणुयात् पुनाति आत्मानमेव सः द्वादश्याम् एकादश्यां वा शृण्वन् आयुष्यवान् भवेत् पठति अनश्नन् प्रयतः ततो भवति अपातकी पुष्करे मथुरायां च द्वारवत्या यथात्मवान् उपोष्य संहितामेतां पठित्वा मुच्यते भयात् देवता मुनयः सिद्धाः पितरो मनवो नृपाः यच्छन्ति कामान् गृणतः शृण्वतो यस्य कीर्तनात् ऋचो यजूंषि सामानि द्विजो अधीत्यानुविन्दते मधुकुल्या घृतकुल्याः पयकुल्या च तत्फलं पुराणसंहितामेताम् अधीत्य प्रयतो द्विजः प्रोक्तं भगवता यत्तु तत्पदं परमं व्रजेत् विप्रोऽधीत्याप्नुयात् प्रज्ञां राजन्योदधिमेखलां वैश्यो निधिपतित्वं च शूद्रशुद्ध्येत पातकात् कलिमलसंहति कालनो अखिलेशो हरिरितरत्र न गीयते हि अभीक्ष्णं यः तु पुनर्भगवान् अशेषमूर्तिः परिपठितो अनुपदं कथाप्रसङ्गैः तमहम् अजम् अनन्तम् आत्मतत्त्वं जगदुदयस्थिति संयमात्मशक्तिं द्युपतिभिः अजशक्रशङ्कराद्यैः दुरवसितस्तवमच्युतं नतोऽस्मि उपचित नवशक्तिभिः स्वात्मनि उपरचितस्थिरजङ्घमालयाय भगवत उपलब्धिमात्रधाम्ने सुरऋषभाय नमः सनातनाय स्वसुखनिभृतचेताः तद्युधस्तान्यभावोऽपि अजितरुचिरलीला आकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां द्वादशस्कन्धे द्वादशस्कन्धार्थनिरूपणं नाम द्वादशोऽध्यायः समापनश्लोकத்தோடு முடிச்சுக்கிறேன். श्रीहरे नमः. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं
किमपि तत्त्वमहं न जाने श्रीहरे नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द हर नमः पार्वतीपतये हर हर महादेव जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय